வணக்கம். இன்னைக்கு நம்ம நண்டு பொரியல் பார்க்க போறோம். நண்டுல நீங்க குழம்பு பார்த்துருக்கலாம், பொரியல் பார்த்துருக்கலாம், எல்லாம் பார்த்துருக்கலாம். இன்னைக்கு நான் செய்ய போறது நண்டு தித்திப்பு. அது ஒரே விசில் குக்கர்ல வச்சு நம்ம செய்ய போறோம். ஈஸியா செய்துடலாம். யங்ஸ்டர்ஸ்லாம் ஈஸியா செய்துடலாம். வாங்க அது எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்ப்போம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், வெங்காயம், ஊற வச்ச முந்திரி பருப்பு, கசகசா, பச்சை மிளகா, கருவேப்பிலை. இதுதான் தேவையான பொருட்கள். இதை எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இதில் தேங்காய் போட்டுக்கிறேன். இதோடைய அளவுலாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஊற வச்ச கசகசா, ஊற வச்சா தான் நல்லா அரையும். ஊற வச்ச முந்திரி பருப்பு, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, கருவேப்பிலை நல்லா மசிய அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம மைய அரைச்சிக்கணும், திரியாக இருக்கக்கூடாது. குக்கரில் இப்போ நம்ம கழுவின நண்டை போட்டுக்கோங்க. இப்போ நண்டு போட்டு முடிச்சோன்னா நம்ம அரைச்ச விழுதை இதில் போட்டுருங்க. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு, மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றினா போதும். இப்போ நம்ம தாளிச்சதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரே ஒரு விசில் போட்டாலே நம்மளுக்கு போதும். தாளிச்சதை ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா நம்ம திக்காக தான் நம்ம சாப்பிட போகிறோம். அதனால் குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துருங்க. உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்குது, எதுவும் போட தேவையில்லை. இப்போ எல்லாம் கிளறியாச்சு, நம்ம மூடி வச்சுருவோம். ஒரே ஒரு விசில் சத்தம் போட்டுருவோம். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்க எப்படி நல்லா கட்டியாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள், ஒரே இதில் நம்ம சீக்கிரமாக செய்து முடிச்சாச்சு. கட்டியாகவும் இருக்குது. இதுக்கு மேலே ஒன்றும் தேவைப்படாது நமக்கு. எடுத்து வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இன்னைக்கு நம்ம நண்டு தித்திப்பு ஒரு பாட், அதாவது குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு நம்ம ஈஸியாக கற்றுக்கிட்டோம். நீங்களும் இந்த வீட்டில் செய்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா நண்டு பிடிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேற ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். ஆதன் ஃபார்ம் சார்பாக.